10வது கேள்வி, நேரான பாதையில் அவதானி ஒருவர் நிலையாக உள்ளார். ஒரு அவதானி ஒரு நேரான பாதையில் நிலையாக இருக்கிறார். நிலையாக உள்ளார். அவ்விடத்திலிருந்து மாறா வேலையில் ஒலியை பிறப்பித்தவாறு அப்பாதை வழியே 3 மீட்டர் 5 மீட்டர் சட்டம் மாறாவதத்தில் இயங்கும் ஒளி முதல் புறப்பட்டு 2 செகண்டின் பின்னர் பிறப்பித்த ஒளியை அவதானி வெளியிலிருந்து என்ன செய்யணும், ஒளி முதல் 2 பயணிக்குது. அந்த பயணிச்சு அது 6 மணி தூரம் போயிருக்கேன் இருக்கும். இந்த அவதானிக்கு இந்த ஒளி முதல்ல இருந்து வார ஒளி எவ்வளவாக இருக்குதுன்னு சொன்னால் X டெசிபிளாக இருக்கு. இது ஒரு கேஸ். 2வது கேஸில் இது 2 செகண்ட் தான் இது போய் இருக்கு. ரைட். 2வது கேஸில் என்ன செய்யறாரு என்றால் இந்த ஒளி முதல் மேலும் நகருக்கு ஒளி முதல் புறப்பட்ட அந்நேரத்தில் பிறப்பித்த ஒளியை அவதானி X-20 டெசிபல் ஒளி முதல் புறப்பட்டு எந்நேரத்தில் இவர் வந்து X-20 டெசிபலாக ஒலி செறிவு மட்டத்தை உணரும் பொழுது இந்த ஒளி முதல் புறப்பட்டு எந்நேரத்தின் பின்னர் எவ்வளவு நேரத்துக்கு பிறகு இந்த ஒளிச்செறிவு மட்டத்தை உணர்வார். 2 செகண்ட் ஒளி முதல் புறப்பட்டு 2 செகண்ட் பிறகு அவதானி X டெசிபலை உணர்றார். ஒளி முதல் புறப்பட்டு எவ்வளவு நேரத்துக்கு பிறகு, சரி ஒளி முதல் இருந்தானே புறப்பட்டது. ஸோ நாங்கள் எடுப்போம் ஒளி முதல் புறப்பட்டு T என்ற டைமுக்கு பிறகு அவர் X-20 டெசிபலை உணர்றாருன்னு சொன்னால் அந்த டைமில் அவதானியிலிருந்து ஒளி முதலுக்கான தூரத்தை ஆர்க்கு உணரும். ஸோ இந்த கேள்வியை செய்கிறதுக்கு எங்களுக்கு தெரிய வேண்டியது பேசிக்கலாம் என்னென்னால், சரிவுன்னு சொல்றது தூரத்திர வர்க்கத்துக்கு நேர்மாறு சொன்னார். அதாவது I என்று சொல்ற சரிவு ப்ரொபோஷன் வந்து 1/2 எடுத்து சொல்லுவோம். அதே மாதிரி பெல் டெசிபல் அளவு சொல்றது 10 log டெசிபல் அளவு சரிவில் சொன்னோம்னால் I/I0 சொல்லி ஒரு சமன்பாடு இருக்கு. ஸோ இதை நாங்கள் பாவிச்சோம்னால் ரைட் ஒருக்கா X என்ற சரிவு வருது, பிறகு X-20 என்று வருது என்றால் இந்த சரிவில் வித்தியாசம், அதாவது X-இலிருந்து X-20 கழிக்க வர அந்த வித்தியாசம் என்ன இருக்கும். X என்ற சரிவு வரக்குள்ள X என்ற சரிவு மட்டம் வரக்குள்ள ஒளிச்சரிவு I1 அண்டம். ரைட். அவதானியிலிருந்து இந்த ஒளி முதல் நகர்ந்திருக்கும் அந்த டைமில் சரிவு I1 சொல்லி, அதேமாதிரி X-20 டெசிபல் அவதானி உணரக்குள்ள சொறிவு I2 ஒன்று படுத்தப்பட்டால் இந்த டெசிபல் மாற்றம் X-இலிருந்து X-20 கிடைக்க வர மாற்றம் என்பது சொன்ன 10 log I1/I2 சொன்ன. ஏனென்றால் சமன்பாடு பார்த்தால் X என்பது 10 log I1/I0. அதேமாதிரி X-20 என்பது 10 log I2/I0 மாற்றம் என்று சொல்லக்குள்ள கழிச்சால் லொக்கில் மடக்கையே பிரிக்கிறோம். இப்படியா அந்த 20 என்று சொல்றது தான் 10 log I1/I2 ஆக இது தெரியும். ஸோ I1/I2 கேட்டால் என்ன, இந்த 2 10 இது ஒரு சமன்பாடு. ஓகே. அடுத்தது எங்களுக்கு தெரியும் சரிவுன்றது தூரத்தில் வைக்கிறதுக்கு நேர் வீத சமன்படியால் I1/I2 என்று சொல்றது எப்படி இருக்கு. I1 என்ற சரிவை இருக்கக்குள்ள தூரம் அவதானியிலிருந்து ஆரம்பம். இப்போ தூரத்தில் வைக்கிறதுக்கு நேர்மாறு வீத சமன் என்றால் I1 ப்ரொபோஷனல் டு 1/R1 ஸ்கொயர், I2 ப்ரொபோஷனல் டு 1/R2 ஸ்கொயர் என்றால் இது R2 வர்க்கத்தில் R1 வர்க்கம் என்று நாங்கள் எப்படி எழுதலாம். R2 R1 முழுவதையும் வர்க்கம். ஓகே. இப்போ இந்த சரிவுக்கு இன்னொரு வேலை செய்யலாம் என்னென்றால் I1/I2 என்று சொல்றது அது என்ன கண்டு வச்சிருக்கிறாங்க 110 வர்க்கம். அதுக்கு R2/R1 R2/R1 வர்க்கம் என்று. R2 என்றால் தூரம், வேகம் சொன்னால் உங்களுக்கு தெரியும் தூரத்தின் நேரம். தூரத்தை கேட்டால் வேகத்தை நேரத்தாக இருக்கும். மாறாபகத்தோடு தான் இந்த ஒளிமதில் செய்கிறபடியால் R2 என்ற தூரம் என்றால் அவர் வேகம் ஒளிமதில் வேகத்தை V என்று எடுப்பேன். அந்த வேகத்தை அவருக்கு எடுத்த டைம் T இருக்கும்.
டிஎன் டைம் தான் எடுத்துருக்கு இந்த கோப்பு R2 தூரம் போகக்கூட டிஎன் டைம் எடுத்துருக்கு. அதே மாதிரி R1 டைம் போகக்கூட அவருக்கு எடுத்த டைம் 2 செகண்ட் இருந்தால் ரைட். என்ன செய்யலாம் இதை V into 2 வந்து கூட வரலாம். ரைட். அப்போ இந்த விஎம் எடுத்து ரைட் வர்க்கம் வர்க்கம்ல கொடுத்துக்கிட்டா 10ன்றது டீக்கு கீழே 2 வரும். அப்படி எல்லாம் டி என்றால் 20 செகண்ட். ஈஸி. 4th one is the correct option. Okay. 4வது